ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 21. சாங்கிய யோகம். தொடர்ந்து 2 அத்தியாயங்களில் பகவான் சாங்கிய யோகம் பற்றி உபதேசிக்கிறார். மனம், வாக்கு இவற்றுக்கு எட்டாத சத்தியம் 2ஆக பரிணமித்தது என்பதை அடிப்படையாக கொண்டதே சாங்கிய சாஸ்திரம். ஒன்றே ஆனதும் இரண்டற்றதுமான சத்தியம் மனம், வாக்குகளுக்கு அப்பாற்பட்டது என்றாலும் அறிவுபூர்வமாக அதை கண்டறிந்த ஆதி ஆச்சாரியர்கள் ஒன்றான மேற்கூறிய சத்தியத்தில் மிகவும் நுணுக்கமான 2 ஸ்வரூபங்கள் உண்டு என்று வெளிப்படுத்தியுள்ளனர். மேற்கூறிய 2 ரூபங்களுக்கும் ஞானம் என்றும் அர்த்தம் என்றும் பெயரிட்டனர். பின்னர் இதே ஞானத்தையும் அர்த்தத்தையுமே புருஷன் என்றும் பிரகிருதி என்றும் அழைக்கத் தொடங்கினர். புருஷ சைத்தன்யத்தோடு கூடிய பிரகிருதியின் எழுச்சியால் 3 சக்திகள் பிறந்தன. அவைகளே சத்வ, ரஜஸ், தமஸ் என்னும் முக்குணங்கள். முக்குணங்களின் உற்பத்திக்கு பிரகிருதியின் எழுச்சியே காரணம். 3 குணங்களும் பிரகிருதியிடம் சேர்ந்து கொண்டதால் பிரகிருதியின் பரிணாமம் மேலும் அதிகரிக்க வழி ஏற்பட்டது. எழுச்சி பெற்ற பிரகிருதியிலிருந்து மேலும் அதிகரிக்க வழி ஏற்பட்டது. எழுச்சி பெற்ற பிரகிருதியிலிருந்து மேலும் பல தத்துவங்கள் உண்டாயின. பின்னர் உண்டான தத்துவமே மகத் தத்துவம் என்று கூறப்படும் சூத்ராத்மம். அதிலிருந்து பிறந்தது அகங்காரம். முக்குணங்களுடன் சேர்ந்த அகங்காரம் சத்வகுண அகங்காரம், ரஜோகுண அகங்காரம், தமோகுண அகங்காரம் என்று 3 உருவம் எடுத்துக்கொண்டது. சத்வகுண அகங்காரத்திலிருந்து அந்தఃகரணமும் அதி தேவதைகளும் பிறந்தன. ரஜோகுண அகங்காரத்திலிருந்து 10 இந்திரிய சக்திகளும், தமோகுண அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்களுக்கும் காரணமான 5 தன்மாத்திரைகளும் தோன்றின. சப்தம் முதலிய 5 தன்மாத்திரைகளிலிருந்து ஆகாசம் முதலிய பஞ்சபூதங்கள் உண்டாயின. மிகவும் நுண்ணிய மேற்கூறிய சக்திகளெல்லாம் ஒன்று சேர்ந்து அண்டமாக மாறின. உலகிற்கு காரண சக்தி ஸ்வரூபமான அண்டத்தில் உறங்கும் புருஷனை ஹிரண்யகர்பன் அல்லது நாராயணன் என்கின்றனர். நாராயணனின் நாபியிலிருந்து, அதாவது தொப்புளிலிருந்து முளைத்து எழுந்து வளர்ந்த தாமரையிலிருந்து உலகை சிருஷ்டித்தவரும் ரஜோகுண ஸ்வரூபியுமான பிரம்மதேவன் உண்டானார். நீண்ட காலம் கடினமாக தவம் செய்து அளவற்ற சக்தியையும் ஞானத்தையும் பிரம்மதேவன் சம்பாதித்தார். தன்னுடைய ஞான சக்தியால் முன்கூறிய நுண்ணிய சக்திகளாகிய நாராயணனுடைய அவயவங்களை கொண்டு நாம் காணும் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தையும் உயிரினங்களையும் பொருட்கள் அனைத்தையும் சிருஷ்டித்தார். ஜீவராசிகளின் இருப்பிடத்தை பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் என 3ஆக பிரித்தார். தேவர்களுக்கும் உபதேவர்களுக்கும் ஸ்வர்கலோகமும், பூதங்களுக்கு புவர்லோகமும், மனிதர்கள், மிருகங்கள் இவர்களுக்கு பூலோகமும் வாழுமிடம் ஆயிற்று. அசுரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் பூமிக்கு கீழே இடம் ஏற்படுத்தினார். நல்லதும் கெட்டதுமான கர்மங்களின் பலனாக பல கால தேசத்திலும் பல உருவங்களிலும் மாறி மாறி சென்று கொண்டிருக்கும் ஜீவன் வந்தும் போயும் வாழ்ந்து வரக்கூடிய இடங்களே மேற்கூறப்பட்டவை. கர்ம வாசனைகள் முழுவதும் இல்லாததாகும் வரை மேற்கூறிய 3 உலகங்களின் எல்லைக்கு வெளியே ஒரு ஜீவனால் செல்ல முடியாது. அவித்யையின் செயற்பாட்டினால் சம்சாரத்தின் எல்லைக்குள்ளேயே பல கால தேசங்களிலும் பல உருவங்களிலும் அடைப்பட்டு சுற்றி திரிவதை மட்டுமே செய்ய முடியும். ஆனால் யோகத்தினாலோ தத்துவ விசாரத்தினாலோ சம்சாரம் மித்யா, வெறும் தோற்றம், உண்மையில் இல்லாதது என்ற உண்மையை உணர்ந்து பக்தி, ஞான, வைராக்கியங்கள் வளர்ந்து கர்ம வாசனைகள் முற்றிலும் அழியும் போது பிரம்மாண்டமாகிய சம்சாரத்தின் எல்லையை கடந்து பரமபதத்தை அடைவர். ஒரு பொருள் அப்பொருளாக ஆவதற்கு முன்பும் அப்பொருள் அழிந்து போன பின்பும் எந்த ரூபத்தில் உள்ளதோ அதுதான் அதன் உண்மையான ஸ்வரூபம். அப்படியென்றால் எது பலவித உருவங்களோடு உள்ள இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பும் உலகம் என்னும் பாவம் அழிந்த போதும் மிஞ்சுகிறதோ அதனை தத்துவ விசாரத்தினாலோ யோக அனுஷ்டானங்களினாலோ ஏதாவது ஒரு பயிற்சியின் மூலமாகவோ சித்தத்தை தூய்மைப்படுத்தி அவித்யை அகன்று சத்தியம் உணரப்பட்டால் ஜீவனுடைய எல்லா மயக்கங்களும் பொய்யான தோற்றங்களும் நீங்கி
தனது உண்மை ஸ்வரூபத்தை அறிய முடியும். இதுவே முக்தி அல்லது கைவல்யம். பஞ்சபூதங்களின் மாத்திரைகள் ஒருவித முறைப்படி ஓரிடத்தில் கூடிச் சேர்வதுதான் இந்த ஸ்தூல சரீரத்தின் உற்பத்தியின் இரகசியம். அவ்வாறு பஞ்சபூத மாத்திரைகள் நியமிக்கப்பட்ட ஒரு முறையில் கூடிச் சேர்ந்து ஷரீரமாக பரிணமிப்பதற்கு கர்மங்களே காரணமாகும். சூக்ஷ்ம சரீரத்தினுள் அடங்கி நிற்கும் கர்ம வாசனைகள் சூக்ஷ்ம பூதங்களை தேவைக்கு ஏற்றவாறு பஞ்சீகரணம் செய்து, அதாவது எந்த விகிதாச்சாரத்தில் அவை ஒன்று சேர வேண்டும் என்ற நியதிப்படி சேர்த்து ஸ்தூல சரீரமாக மாறுகிறது. ஷரீரம் அழியும் போது மேற்கூறிய பூத மாத்திரைகள் வேறு வேறாக பிரிந்து அதனதன் பூதங்களில் லயமாகின்றன. கர்ம வாசனைகளின் உயர்வு தாழ்வை அனுசரித்தே ஷரீரம் கண்ணுக்கு புலப்படும் ஸ்தூல ரூபத்தை பெறுகிறது என்ற காரணத்தால் நல்ல கர்மங்களின் பலனாக நல்ல ஷரீரமும் கெட்ட கர்மங்களின் பலனாக இழிவான ஷரீரமும் உண்டாகும் வாய்ப்பு ஏற்படுகிறது. அதிகமான சத்காரியங்களின் பலனாக தேவனாகவோ உபதேவனாகவோ பிறப்பார்கள். ஓரளவாவது நற்காரியங்கள் செய்திருப்பின் மனிதர்களில் பிராமணர்களாகவோ அல்லது வேறு ஜாதியிலோ பிறவி கிட்டும். இழிவான கர்மங்களை அதிகமாக செய்திருந்தால் மனித ஜன்மம் கூட கிடைக்க வழியின்றி விலங்குகளாகவோ மரம் செடி கொடிகளாகவோ பிறக்க வேண்டியிருக்கும். கர்மங்கள் உயர்ந்ததாவதும் இழிவானதாவதும் மனதில் உள்ள சத்துவம் முதலிய குணங்களின் ஏற்றத்தாழ்வை அனுசரித்தே ஆகும். சத்வகுணம் அதிகரிக்கும் போது நற்காரியங்களை மட்டுமே செய்து தேவனாக பிறக்கின்றனர். ரஜோகுணம் அதிகரிக்கும் போது கர்வத்தோடும் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடும் கர்மம் செய்து மனிதனாக பிறக்கின்றனர். தமோகுணம் அதிகரிக்கும் போது அற்பமான செயல்களை செய்து கீழ்நிலைக்கு வந்து இழிவான யோனிகளில் பிறக்குமாறு நேரிடுகிறது. குணங்கள் யாவும் ஒரே அளவில் கூடி சேர்ந்து நிலை நிற்கும் போது பல தரத்தில் உள்ள நல்லதும் கெட்டதுமான செயல்களை செய்து மத்தியில் உள்ள ஏதாவது ஒரு பிறவி எடுக்க நேரிடுகிறது. பரம புருஷார்த்தங்களாகிய தர்மார்த்த காம மோட்சங்களில் உள்ள நாட்டமும் ருச்சியும் மேற்கூறிய குணங்களின் ஏற்றத்தாழ்வுகளை அனுசரித்தே வளர்கிறது. சத்வம் ஆதிக்கம் செலுத்தும் போது சமம் தமம் முதலிய ஆன்மீக தர்மங்களும், ரஜஸின் ஆதிக்கம் காமம் முதலிய விகாரங்களின் வளர்ச்சியும், தமசின் ஆதிக்கத்தில் குரோதம் முதலான கெட்ட வெளிப்பாடுகள் மேலோங்கவும் செய்கின்றன. நல்ல கர்மங்களை செய்து சத்வகுணம் வளர்ந்து ரஜஸ் தமஸ் இவை குறைந்து கொண்டே வந்தால் ஜீவன் சுகமாகவும் சமம் தமம் முதலிய ஆன்மீக தர்மங்களை கடைபிடித்தும் செய்ய வேண்டியதை செய்தவனும் ஆவான். ஒருவர் மிகவும் கஷ்டப்பட்டாவது சத்வகுணத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். சத்வகுணத்தை பெருக்கிக் கொண்டால் மட்டுமே ஜீவன் தனது அஞ்ஞானமாகிய பந்தத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். களங்கமற்ற பக்தியும் அதற்கு தேவையான கர்மங்களும் வளர்ந்து மற்ற தர்மங்கள் குறையும் போது சத்வகுணம் வளர்ந்து எல்லாவிதத்திலும் காப்பாற்றப்படுவோம். அதனால் கடும் முயற்சி மேற்கொண்டு ஒருவர் எப்படியாவது சத்வகுணத்தை வளர்க்க எப்போதும் முயற்சிக்க வேண்டும். மனித சரீரம் மிகவும் பெருமை வாய்ந்தது. அதனை அடைந்த பின் எக்காரணம் கொண்டும் ஒரு முறை கூட ஒருவர் அதிலிருந்து இழிந்த நிலைக்கு செல்லக்கூடாது. ஈஸ்வர பஜனம் செய்து ரஜஸ் தமசுகளை நீக்கி சத்வகுணத்தை வளர்த்து ஆசையற்ற தன்மையை பெற்று எந்தவிதமான எதிர்பார்ப்புமற்று பின் சத்வத்தையும் வென்று நிர்குண நிலையை அடைந்து பிறவி பயனை அடைய வேண்டும். இதற்கு தேவையான எல்லா சக்தியும் நிரம்பியுள்ளதே மனித சரீரம். அது மட்டுமின்றி மனித சரீரத்தில் ஆக்கப்பூர்வமான எல்லா சக்திகளும் ஐஸ்வர்யங்களும் நல்ல லட்சணங்களும் உள்ளன. விவேகிகள் இந்த உண்மையை அறிந்து தன்னிலேயே பிரகாசித்து கொண்டிருக்கும் பரமாத்மாவை ஸ்வானுபவத்தில் உணர்ந்து பிறவி பயனை அடைகிறார்கள். அறியாத மூடர்களோ வீழ்ச்சி அடைகின்றனர். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.